ஓம் சாந்தி 13/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 31/12/2004 மதுபன். 2004 டிசம்பர் கடைசி நாள். 2005 பிறக்குது மறுநாள். அன்னைக்கு தாதியோடல சிவத்தந்தை பிரம்மா தந்தையை சொன்ன முரளி இது. நம்மெல்லாம் இறைமானவர்கள் ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா தலைப்பு கொடுக்குறாங்க. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து எல்லையற்ற வைராக்கிய விருத்தியை உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள் சொல்றாங்க பாபா. இதுவே முக்திதாம கதவை திறக்கும் சாவியாகும்ன்றாரு. இப்ப நமக்கெல்லாம் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வந்தாதான் உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் அதே உணர்வு வரும். அப்புறம் எல்லாரும் முக்தி தாமத்துக்கு போறதுக்கு விருப்பம் வரும் இல்லையா? பரந்தாம வீட்டுக்கு போகணும். அப்ப வீட்டோட கதவு கேட்டே அப்பதான் திறக்கும் அப்படின்றாரு. அது திறக்கக்கூடிய சாவியே எல்லையற்ற வைராக்கியம். அந்த எல்லையற்ற வைராகியம் வர்றது, அதை வெறுப்புன்னு ஒரு முறையில் சொன்னார். வெறுப்பு சொல்லாதீங்க, வெறுப்புன்னு சொல்லாம அதை வேற வார்த்தையா மாத்துங்கன்னா வைராக்கியம்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதனால இப்ப அந்த பூலோகத்தின் மீதே நமக்கு எல்லையற்ற வைராக்கியம் வரணும், அந்த உள்ளுணர்வு நமக்கு வரணுன்றாரு. இன்று புது உலகை படைக்கும் பாப்தாதா தனது குழந்தைகளுடன் புது ஆண்டு கொண்டாடுவதற்காக, பரமாத்ம சந்திப்பு கொண்டாடுவதற்காக, குழந்தைகளின் அன்பில் தனது தூர தேசத்திலிருந்து, எங்க பரந்தாமத்திலிருந்து சாக்கார வதனத்திற்கு சந்திப்பு கொண்டாட வந்திருக்கின்றார். கீழே வந்துட்டாரு. நம்மளை அன்பா நம்மளை சந்திக்க வந்திருக்காரு. உலகில் அனைவரும் புது ஆண்டிற்கான வாழ்த்துக்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்குறாங்க இல்லையா? மற்றவங்களாம் நியூ இயர் விஷஸ் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா என்ன கொடுக்குறார்? பாப்தாதா புது யுகம் மற்றும் புது ஆண்டு, புது யுகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அப்புறம் புது ஆண்டு இரண்டிற்கான வாழ்த்துக்களும் இப்ப கொடுத்து கொண்டிருக்கின்றார். புது ஆண்டு ஒரு நாள் கொண்டாடுவதாகும். ஒரு நாள் கொண்டாடுவாங்க, அதோட மறந்துடுவாங்க இல்லையா? புது யுகம் நீங்கள் சங்கமத்தில் சதா கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்கன்றாரு. நீங்கள் அனைவரும் கூட இப்ப பரமாத்மா அன்பின் ஈர்ப்பில் ஈர்க்கப்பட்டு இங்கு சேர்ந்துட்டீங்கன்றார் பாபா. ஆனால் அனைவரையும் விட மிக தூர தேசத்திலிருந்து வரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. இரட்டை வெளிநாட்டுல இருந்து வரவங்களான்னு கேட்கிறாரு. அவர்கள் இந்த சாக்கார தேசத்துல தான் இருக்கிறாங்க இல்லையா? உலகத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா பாப்தாதா தான் தூர தேசத்தில் இருப்பவர். எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றார், எவ்வளவு மைல் கடந்து வருகின்றார் என்ற கணக்கு எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறார். எனவே தூர தேசத்தை சார்ந்த பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள எதிரில் டைமண்ட் ஹாலில் உட்கார்ந்திருந்தாலும், மதுவனத்தில் அமர்ந்திருந்தாலும், ஞானசரவில் அமர்ந்தாலும், கேலரியில் அமர்ந்திருந்தாலும், உள்நாட்டில் வெளிநாட்டில் தூரத்தில் அமர்ந்து கொண்டு பாப்தாதாவை சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் அனைவரும் எவ்வளவு அன்பாக தூரமாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டும் இருக்கிறாங்க என்பதை பாப்தாதா பார்க்கிறார். ஆக நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகளுக்கு புது யுகம் மற்றும் புது ஆண்டிற்கான பல மடங்கு வாழ்த்துக்கள் 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 சொல்றார் பாபா. மிக நெருங்கிய அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. இன்று மற்றும் நேற்றைய விஷயம்தான் சொல்றாரு. நேற்று தான் இருந்தேன், நாளை மீண்டும் ஆவேன். அந்த புது யுகத்தின் சொல்றாரு. நான் நேற்று தான் தேவதையா இருந்தேன், நாளைக்கு தான் தேவதை ஆக போறேன், நான் நாளை மீண்டும் ஆவேன். தனது புது யுகத்தின் தங்க ஆடை எப்ப எதிரில் தென்பட்டு கொண்டிருக்கிறதான்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு அழகாக இருக்கிறது, தெளிவாக தென்பட்டு கொண்டிருக்கிறது தானேன்றாரு. இன்று சாதாரண ஆடையில் இருக்கிறேன், நாளை புது யுகத்தில் அழகான ஆடையில் ஜொலித்து கொண்டிருப்பது தென்படும் சொல்றாரு. புது ஆண்டில் ஒரு நாள் மட்டும் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுப்பாங்க. ஆனால் புது யுகத்தை படிக்கும் பாபா உங்கள் அனைவருக்கும் என்ன பரிசு கொடுக்கிறார்? தங்க உலகையே இப்ப பரிசாக கொடுக்கின்றார். அது பல பிறவிகள் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க இந்த கிஃப்ட் கொடுக்குறாங்களா, அது ஒரு 6 மாசம் வச்சிருப்பேன், அப்ப எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா பாபா கொடுக்குற பரிசு பல பிறவிகள் நம்ம கூடவே இருக்கின்றார். அழியக்கூடிய பரிசே அல்ல, தங்க உலகையே பரிசா கொடுக்கிறார். அழிவற்ற பரிசு தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கொடுத்து விட்டார், நினைவிருக்கிறது தானே அப்படின்னு கேட்கிறாரு. மறந்து விடவில்லை அல்லவா? வினாடியில் சென்று வர முடியுன்றாரு. அவ்வப்போது சங்கமத்தில் அவ்வப்போது தனது தங்க உலகுக்கு சென்று விடுறீங்க அல்லது தாமதம் ஆகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. தனது ராஜ நினைவுக்கு விடுகிறது தானேன்றாரு. இன்றைய நாள் விடை கொடுக்கும் நாள் என்று கூறப்படுகிறது. மேலும் 12 மணிக்கு பிறகு வாழ்த்துக்களுக்கான நாள் என்றும் கூறப்படுகிறது. ஆக விடை கொடுக்கும் நாள், அந்த ஆண்டு முடியுது. ஆண்டிற்கு விடை கொடுப்பதன் கூடவே நீங்கள் அனைவரும் எதற்கு விடை கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. செக் பண்ணீங்களா?
சதா காலத்திற்கும் விடை கொடுத்தீங்களா அல்லது சிறிது காலத்திற்கு விடை கொடுத்தீங்களா? பாப்தாதா முன்பே கூறியிருந்தார், நேரத்தின் வேகம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆக முழு ஆண்டின் ரிசல்ட் இப்ப சோதனை செஞ்சீங்களா? என்னுடைய முயற்சியின் வேகம் தீவிரமாக இருக்கிறதா அல்லது சில நேரம் வேகம் சில நேரம் குறைவாக இருக்கிறதா? உலக நிலையை பார்த்து இப்போது தனது 2 சொரூபங்களையும் விசேஷமாக வெளிப்படுத்துங்க. இந்த 2 சொரூபம் என்னன்னா, ஒன்று அனைவரின் மீதும் கருணை உள்ளம், இன்னொன்னு கல்யாணக்காரி. 2 சொரூபத்தையும் இப்ப வெளிப்படுத்துங்க. இரண்டாவது, ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சதா வள்ளலின் குழந்தை மாஸ்டர் வள்ளல், அந்த மாதிரி ஆகணும். சதா வள்ளலின் குழந்தை மாஸ்டர் வள்ளல். உலக ஆத்மாக்கள் முற்றிலும் சக்தியற்றவர்களாக, துக்கமானவர்களாக, அசாந்தியில் கதறி கொண்டிருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. தந்தையின் முன் பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் முன் புகார் செய்து கொண்டிருக்கிறாங்க. சிறிது நேரத்திற்கு கூட சுகம் கொடுங்கள், அமைதி கொடுங்கள், குஷி கொடுங்கள், தைரியம் கொடுங்கள்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்காவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க உலக ஆத்மாக்கள். தந்தை குழந்தைகளின் துக்கம் குழப்பத்தை பார்க்க முடியல, அவரால் சகிக்க முடியல. ஒரு வீட்டுல ஒரு 3 குழந்தை இருக்கு, அதுல ஒரு குழந்தை அழுவுதுன்னா அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பாபாவுக்கு வந்து மேல இருந்து பார்க்கும்போது சில குழந்தைகளோட துக்கம் குழப்பத்தை பார்க்க முடியலையாம், கேட்க முடியலையாம். அப்படி சொல்றாரு. பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் கருணை வரவில்லையா அப்படின்னு கேக்குறாரு. நம்மள கேக்குறாரு, நீங்க தானே பொறுப்பா இருக்கிறீங்க, நிமித்தமா உங்களுக்கு கருணை வரலையா? கொடுங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்றாரு. எனவே வள்ளலின் குழந்தைகள் சிறிது அஞ்சலி கொடுத்து விடுங்கள்ன்றாரு. தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை துணைவர்களாக ஆக்கி, மாஸ்டர் வள்ளல்களாக ஆக்கி, தனது வலது கரமாக ஆக்கி இந்த சைகை இப்ப கொடுக்கின்றார். உலக ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தி கொடுக்க வேண்டும், முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். ஹே வள்ளலின் குழந்தைகளே, தனது சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம், மனசக்தியின் மூலம், வார்த்தைகளின் மூலம், சம்பந்தம் தொடர்பின் மூலம், சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம், அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் வாயுமண்டலத்தின் மூலம், ஏதாவது ஒரு யுக்தியின் மூலம் முக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. நம்மளே பாபா சொல்றாரு, கொடுங்கன்னு சொல்றாரு. முக்தி கொடுங்கள் என்று கதறி கொண்டிருக்கிறாங்க. பாப்தாதா தனது வலது கரமானவருக்கு கூறுகின்றார், கருணை காட்டுங்கள் சொல்லி அவர் ரைட் ஹேண்ட் யாரோ அவங்களுக்கு சொல்றாரு. இன்று வரையிலான கணக்கு எடுங்கள்ன்றாரு. மெகா ப்ரோக்ராம் செஞ்சீங்க, மாநாடு செஞ்சீங்க, பாரதத்தில் அல்லது அயல்நாட்டில் சேவை நிலையங்களும் திறந்தீர்கள். ஆனால் உலக ஆத்மாக்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம் ஆத்மாக்களுக்கு முக்திக்கான வழி நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. நம்ம சேவை எத்தனை பேருக்கு சேவை பண்ணியிருக்கிறோம்னு கேட்கிறாரு. பாரதத்தின் கல்யாணக்காரியாக மட்டும் இருக்கிறீர்களா அல்லது அயல்நாட்டில் 5 கண்டங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம் சேவை நிலையங்கள் திறந்து அங்கிருப்பவர்களுக்கு நன்மை செஞ்சீங்களா அல்லது உலகிற்கே நன்மை செய்பவர்களாக இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. பாரதம் தான் என் நாடு, அங்க மட்டும் நான் நன்மை செய்யறேன் அப்படி இருக்கீங்களா, இல்ல வெளிநாட்டுல 5 கண்டம் இருக்கு, ஆசியா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி விதமான சேவை நிலையங்கள் அங்கெல்லாம் திறந்திருக்கு, அங்கேயும் நன்மை செஞ்சீங்களா இல்ல உலகுக்கே நீங்க நன்மை செய்பவர்களாக இருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. உலக நன்மை செய்வதற்காக ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கும் கைகளாக வலது கரங்களாக இப்ப ஆக வேண்டும்ன்றார். ஒருவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பாங்க? வலது கையால் தானே கொடுப்பாங்க, கையால தான் கொடுப்பாங்க, கரங்களால் கொடுக்கப்படும் அல்லவா. எனவே பாப்தாதாவுக்கு நீங்கள் கரங்கள் அல்லவா. பாபா ஏதாவது கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாரு? அவருக்கு உடம்பா இருக்கு, அவரு நம்மளதான் ரைட் ஹேண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்ஸா வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க தான் கரங்கள் அல்லவா, கைகள் அல்லவா. ஆக பாப்தாதா வலது கரங்களிடம் கேட்கிறாரு, இப்போ எத்தனை சதவீதம் நன்மை செஞ்சிருக்கிறீங்க, எத்தனை சதவீதம் செய்திருக்கிறீங்க சொல்லுங்க, கணக்கு எடுங்க. கணக்கு எடுப்பதில் பாண்டவர்கள் புத்திசாலிகள் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளோ பேர் இப்ப பிகேஸ் இருக்குமே, ஒருத்தரும் இத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருந்தோம்னா எவ்வளோ பேருக்கு இந்நேரம் செய்தி போயிருக்கோம், எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து நல்லது செய்ய முடியும் கேட்கிறாரு. இப்ப கணக்கெடுங்கன்ட்டு. எனவே பாப்தாதா கூறுகின்றார், இப்போது சுய முயற்சி மற்றும் சேவையின் விதவிதமான விதியின் மூலம் முயற்சியை வேகப்படுத்துங்கன்றாரு. இப்ப நீங்க சுய முயற்சி பண்ணுங்க, அது கூடவே சேவையின் விதவிதமா விதியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு முயற்சியை வேகப்படுத்துங்க. சுயஸ்திதியிலும் கூட விசேஷமாக 4 விஷயங்களை இப்ப சோதிக்க வேண்டும்ன்றாரு. இதைதான் தீவிர முயற்சி என்று சொல்ல முடியும். இப்ப சுயஸ்திதியில 4 விஷயம் இருக்கும், அது என்னென்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், முதலில் இதை சோதியுங்கள், நிமித்த உணர்வு இருக்கா. சுயஸ்திதியில நிமித்த உணர்வு, பொறுப்புணர்வு இருக்கிறதா. பாபா என் தலை மேல பொறுப்பு வச்சிருக்கிறாரு, அதுல நான் வந்து பொறுப்பா இருக்கிறேன்னா, கருவியா இருக்கிறேன்னா, நான்ட்டு எதுலையும் எனக்கு வரல தானே. ஏன்னா பாபா தான் செய்பவர் என்ன செய்ய வைக்கிறாரு, நான் ஒரு கருவின்ற உணர்வு எனக்கு இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க. எந்த ராயல் ரூபத்திலும் நான் என்பது வரவில்லையா, எனது என்பது இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க.
நானு, எனது ஏதாவது இருக்கா ராயல் ரூபத்துல. சாதாரண மனுஷங்கள்ட்ட நான் என்பது சாதாரணமாக இருக்கும். இப்ப சாதாரண நான் பி கேஸ்லாம் நான் யார் தெரியுமா, நான் வந்து கலெக்டரோட குழந்தை, நான் வந்து எங்க அப்பா யார் தெரியுமா, அப்படி இப்படி பேசுவாங்க. எனது அப்படின்னு பேசுவாங்க. நான் வந்து இங்கேருந்து வரேன், என்னுடைய கேரக்டர் இப்படி, எனது, எங்க வீடு, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அது சாதாரணமா இருக்கும், மேலோட்டமா இருக்கும். ஆனால் பிராமண வாழ்க்கையில பாருங்க, நான் மற்றும் எனது சூட்சுமத்தில் மற்றும் ராயலாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார் பாபா. இது வந்து நம்ம செக் பண்ணணும், இது வந்து ஞான சிந்தனை பண்ணி பார்க்கணும். பிராமண வாழ்க்கையில நான் மற்றும் எனது எதுல வருது, எதுல சூட்சமமா நமக்கு எதுல வருது, ராயலா எப்படி வருதுன்றத இது நம்மளே வந்து வந்து இப்ப செக் பண்ணி பார்க்கணும். அதாவது எனது, நான் எனது அப்படின்றது எதுல வருது. அப்ப வந்து நான் வந்து பிகே ஆன பிறகு எனக்கு நான் எனது எந்த ரூபத்துல வருதுன்றத நம்ம செக் பண்ணணும். அவர்களது மொழி என்ன என்பது தெரியுமா, இது நடக்கத்தான் செய்யும். அத பாபா சொல்றது என்னன்னா, அந்த நான் எனது பிகே லைஃப்ல எப்படி வரும் தெரியுமா, இது நடக்கத்தான் செய்யும். இவ்வாறு நடக்கத்தான் செய்கிறது. எல்லாரும் நான் மாறிட்டாங்களா, நான் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இது நடக்கத்தான் செய்கிறது. இது நடந்தே தீரும். இந்த மாதிரிலாம் வருது, நடந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருது. ஆக ஒன்று பொறுப்புணர்வு. பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பொறுப்புணர்வு. இதுல நான் எனது எதுலையாவது வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். கருவியா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுப்புணர்வு இருக்கணும். நம்ம தலைமையில உலக சேவையை வச்சிருக்கிறாரு பாபா. அப்ப அந்த பொறுப்பு கிரீடத்தை இப்ப எடுத்துக்கணும். சேவையிலும் ஸ்திதியிலும் சம்பந்தம் தொடர்பிலும் முகம் மற்றும் நடத்தையில் இப்ப பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். பொறுப்புணர்வு எது எதுல இருக்கணும்ன்றார் பாருங்க. சேவையில இருக்கணும், நம்ம சிதியில இருக்கணும், சம்பந்தம் தொடர்புல நம்ம முகம் மற்றும் நடத்தையில பொறுப்புணர்வு இருக்கணும்ன்றாரு. அவர்களது மற்றொரு விசேஷத்தா பணிவுன்றாரு. பொறுப்பு மற்றும் பணிவு ரெண்டாவது விசேஷத்தா என்னன்னு சொல்றாரு பாருங்க. சுயஸ்திதியில 4 விஷயம், அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொறுப்புணர்வு, ரெண்டாவது வந்து பணிவுன்றாரு. பணிவா இருக்கணும். பொறுப்பு மற்றும் பணிவு மூலம்தான் படைத்தல் காரியமே செய்ய வேண்டும்ன்றார். பொறுப்பு எடுத்துக்கணும், பணிவா இருக்கணும், அப்பதான் படைத்தல் காரியம் செய்ய வேண்டும்ன்றார். 3 விஷயங்கள் கேட்டீர்கள் இல்லையா, பொறுப்பு, பணிவு மற்றும் படைத்தல் காரியம். 4வது என்னன்னு கேட்டார்னா பாபா சொல்றாரு நிர்வாண் அப்படின்னு சொல்றாரு. நிர்வாணம்னா எப்போது விரும்புறீங்களோ அப்போது நிர்வாண தாமம், பரந்தாமம் சென்று விட வேண்டும்ன்றாரு. அப்படியே நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கணும், எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், டக்குன்னு பரந்தாமம் போயிடணும், நிர்வாண தாமம் போயிடணும். நிர்வாண ஸ்திதியில் நிலைத்து விட வேண்டும்ன்றாரு. ஏனெனில் சுயம் நிர்வாண ஸ்திதியில் நிலைத்திருக்கும் போதுதான் மற்றவர்களையும் நிர்வாண தாமம் வரை அழைத்து செல்ல முடியும்ன்றாரு. இப்ப நம்ம வந்து நிர்வாண ஸ்திதியில, அதாவது இங்க எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம எதையும் நம்ம வந்து எடுத்துட்டு போக போறது இல்லை. அந்த புகழ் பெருமை அது கூட நம்ம கூட வர போறது இல்லை. எல்லாமே பாபா தான். பாபான்னு தான் வரணும். உள்ளுக்குள்ளார நான்றதே வரக்கூடாது, நான் எனது வரக்கூடாது. சுயம் பாபா தான் வந்து என்ன எல்லாமே இயக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு நொடியில் அவர் என்னை கூப்பிட்டாலும், இந்த சேவை இப்போ பண்ணிட்டு இருக்கும் போதே வா குழந்தைன்னு கூப்பிட்டாலும் நான் விட்டுட்டு போயிடணும், டக்குன்னு போயிடணும். அந்த அளவுக்கு ரெடியா இருக்கணும். அது எவர் ரெடியா இருக்கணும். அதுதான் சொல்றாரு, நிர்வாணன்றது ஒரு ஸ்திதின்றாரு. கடைசியில 4வது ஸ்திதி நிர்வாண ஸ்திதின்றாரு. ஏன்னா எதன் மேலேயும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, சேவையை கூட ஒரு பற்று வச்சிருக்கூடாது. பாபா கூப்பிட்றாரா விட்டுட்டு நம்ம கிளம்பணும், அவ்வளவுதான். சுயம் நிர்வாண ஸ்திதியில நிலைத்திருக்கும் போதுதான் மற்றவர்களையும் நம்ம நிர்வாண தாமம் வரை அழைத்து செல்ல முடியும். அதனால பிரம்மா பாபாவா அந்த காலத்துல பார்க்க வந்தவங்க எல்லாரும், அவர் எப்பவுமே அந்த நிர்வாண ஸ்திதியில இருந்தார் இல்லையா, அதனால அவங்க பார்க்க வந்தவர், இவர் சாணி தான் தட்டிட்டு இருந்தாராம். இவர் யாரோ வழி கேட்டு வந்திருக்கிறாரு, இவரை பார்க்க தான் வந்திருக்கிறாரு. ஆனா இவர் என்ன சாணி விட்டிட்டு இருக்கிறாரு, இந்த இன்ஸ்டிடியூஷன் ஹெட் என்ன இப்படியா இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தார் போல. போய் பார்த்தா அப்படியே வந்து எங்க இருக்கு இடம் அப்படின்னு கேட்டதுதான். உடனே இவர் இப்படி போங்கன்னு சொன்னதுதான். அதோட அவர் பரந்தாமம் போயிட்டார். அந்த அளவுக்கு இவரோட ஸ்திதி வந்து பரந்தாமத்திலேயே இருந்ததுனால அவர் வந்தவர் பரந்தாமம் போயிட்டாராம். அந்த மாதிரி காட்சியெல்லாம் அவரை பார்க்கும் போதே காட்சியெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதனால இப்ப நம்ம அந்த ஸ்திதியில நினைச்சிருந்தாதான் நம்மளை பார்க்கறவங்களுக்கு நிர்வாணதாமம் வரை நம்மளால அழைத்து செல்ல முடியுன்றாரு. இப்போது அனைவரும் முக்தி விரும்புறாங்க. இப்ப எல்லாரும் என்ன விரும்புறாங்க உலகத்துல, ஐயோ போதும் இந்த வாழ்க்கை என்னை விட்டா போதும்னு தான் இருக்கிறாங்க இல்லையா. அந்த கூட்டுல அடைப்பட்ட பறவை மாதிரி, திறந்து விட்டா எப்படா பறந்து போவோன்ற மாதிரி ஓடிடலான்னு பார்க்கும் அந்த பறவை. அந்த மாதிரிதான் ஆத்மா உடல்ல மாட்டின்னு முழிக்குது.
எங்கேயாவது முக்தி கிடைச்சா போதும். ஒரு டைம்ல வெறுப்பு வந்துடும், வாழ்க்கையே பிடிக்காது யாருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டேஜும் இருக்குது உலகத்துல. இப்போது அனைவரும் முக்தி விரும்புறாங்க. விடுவீங்கள் விடுவீங்கள் என்று கதறி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. எனவே இந்த 4 விஷயங்களை மிக நல்ல விதத்தில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது என்றால் தீவிர முயற்சியாளர் ஆவதாகின்றார். இப்போ இந்த 4 விஷயத்தையும் நல்ல பர்சன்டேஜ் இப்போ ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில கொண்டு வாங்க. அந்த மாதிரி யாரும் நீங்க கொண்டு வரீங்களா, இதுதான் முக்கியம்ன்ட்டு. நம்ம என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, கடைசியில் இந்த 4 விஷயத்த பர்சன்டேஜில் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில கொண்டு வாங்க. அதுதான் தீவிர முயற்சியாளர் ஆவதாகுன்றார். தீவிர புருஷார்த்தினா இதுதான்றார். அதாவது நிமித்தம், நிர்மாணம், பணிவு, பொறுப்பு, பணிவு, படைத்தல் காரியம் மற்றும் நிர்வாணம், இந்த 4த்தையும் கொண்டு வாங்கன்றாரு. அப்பதான் நீங்க தீவிர முயற்சியாளன்றார். அப்போது பாப்தாதா கூறுவாராம், ஆஹா 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 குழந்தைகளே ஆஹான்னு வாராம். நீங்களும் கூறுவீர்கள் ஆஹா பாபா ஆஹா ஆஹா ஆஹான்ட்டு நம்மளும் சொல்லுவோம். டிராமா ஆஹான்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆஹா முயற்சி ஆஹா. ஆனால் இப்போது என்ன செய்கிறீர்கள் என்பது தெரியுமா தெரியுமா கேட்குறாரு. அவ்வப்போது ஆஹான்னு சொல்றீங்க, சில நேரம் ஏன்ட்டு சொல்றீங்க. ஆஹா என்பதற்கு பதிலாக ஏன் என்றும் பிறகு ஐயோ என்றும் சொல்றீங்க. எனவே ஏன் கிடையாது, ஆஹான்னு தான் போடணும். டிக்ஷனரியை மாத்திருங்க. ஏன்ற வார்த்தையை அழிச்சிட்டு ஆஹான்னு போட்டுக்கோங்க. பிராமணர்களுடைய டிக்ஷனரியில ஏன்ற வார்த்தையே கிடையாது. உங்களுக்கும் ஏன் என்பது பிடித்திருக்கிறதா அல்லது ஆஹான்றது பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. எது பிடிச்சிருக்கிறது? ஆஹா. ஆஹா தானே பிடிச்சிருக்கு. ஒருபோதும் ஏன் என்று கூறுவது கிடையாதா? ஆனா ஏன்ட்டு எப்பயாவது சொல்றீங்களா? தவறுதலாக வந்து விடுகிறது சொல்றாங்க. 2 அயல்நாட்டினர் ஏன் ஏன் என்று கூறுகிறீர்களான்னு சொல்லி இரட்டை அயல்நாட்டினரை கேட்குறாரு. இரட்டை அயல்நாட்டினரை ஏன் ஏன் சொல்றீங்களான்னு கேட்குறாரு. அவ்வப்போது விடுகிறீர்களா? எந்த இரட்டை அயல்நாட்டினர் ஏன் என்று கேட்பது கிடையாதோ அவர்கள் கை உயர்த்துங்கள்ன்றாரு. மிக குறைவாக தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் தான் கை உயர்த்துறாங்க. அப்போ எல்லாருமே ஏன் ஏன்ட்டு ட்ராமாவில் நடக்கிறது எல்லாத்துக்கும் ஏன் ஏன் கேட்குறாங்க பொழுது. நல்லது. பாரதவாசிகள் ஆஹா ஆஹா என்பதற்கு பதிலாக ஏன் ஏன் கூறுபவர்கள் இப்ப கை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க நம்மள்ட்ட வந்துட்டாரு. பாரதவாசிகள் நீங்க ஆஹா ஆஹான்ட்டு டிராமால நடக்கிறதுக்கெல்லாம் ஆஹா ஆஹா சொல்லாம ஏன் ஏன்ட்டு கேள்வி கேட்குறீங்களான்னு கேட்குறாரு. ஏன் எதற்கு என்று கூறுகிறீர்களா? யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்ததுன்னு கேட்குறாரு. சரி, ஏன் எதற்குன்ட்டு நீங்க கேட்குறீங்களா, அதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. பாபா கொடுத்தாரா அனுமதி? ஏன் கேட்கலாம், எதற்கு கேட்கலான்ட்டு பிகே ஆன பிறகு. பிகே ஆகிறதுக்கு முன்னாடி கேட்கறது வேற. அது நம்ம சாதாரண லௌகிக சாதாரணமா சூத்திரனா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ எல்லாத்துக்கும் கேள்வி தான் கேட்போம். ஆனா இப்ப பிகே ஆயிட்டு ட்ராமால எது நடந்தாலும் ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குது, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எனக்கு தான் இப்படி நடக்கணுமா எல்லாம் அப்படின்ட்டு நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா. அதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்ததுன்னு கேட்குறாரு. சம்ஸ்காரங்களா? அந்த பழைய சம்ஸ்காரங்கள் ஏன் என்று கேட்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டது. அந்த பழைய சம்ஸ்காரம் 63 ஜென்மா இதே தான் வேலை. எது நடந்தாலும் ஏன் ஏன்னு கேள்வி கேட்டுட்டு இருப்போம். ஆனால் தந்தை கூறுகின்றார், ஆஹா ஆஹா என்று கூறுங்கள். இப்போ ஏன் ஏன் என்பது கூடாது. ஆக இப்போது இந்த புது ஆண்டில் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாரு. ஆஹா ஆஹா செய்வீங்களா அல்லது அவ்வப்போது ஏன் என்று கேட்பதற்கு அனுமதி கொடுத்து விடவான்னு சொல்லி கேட்குறாரு. இப்ப நீங்க ஆஹா ஆஹான்ட்டு புது ஆண்டுல செய்வீங்களா இல்ல அது அவ்வப்போது ஏன்ட்டு கேட்போம், அதுக்கு அனுமதி கொடுத்துருவான்னு கேட்குறாரு. ஏன் என்பது நன்றாகவே இல்லையாம். அது எப்படி இருக்குன்னா வயிற்றுல வர வாய் தொல்லை மாதிரி இருக்குதாம். ஏற்பட்டு விடுகிறதுல வயிறு அப்செட் ஆயிடுது. வயிறுல காத்து பூந்துச்சுன்னா வயிறு அப்செட் ஆயிடுது, கெடுத்து விடுகிறது. அது மாதிரி இந்த ஏன் என்ற வார்த்தை கூட ஒரு வாய் தொல்லை, மனசுல பூந்துடுது. மனசுல பூந்து அது மனசை கெடுத்து விட்டுருது. அதனால அதுவும் வாய் தொல்லைன்றார். இதை செய்யாதீர்கள். ஆஹா ஆஹா எவ்வளவு நன்றாக இருக்கிறது, ஆம் என்று கூறுங்கள். என்ன சொல்லுவீங்க? ஆஹா ஆஹா ஆஹான்னு சொல்லுங்கன்றாரு. அதானே நல்லா இருக்கு சொல்றதுக்கு. வார்த்தை ஏன்றது நல்லா இருக்கா ஆஹான்றது நல்லா இருக்கா? ஆஹா தான் நல்லா இருக்குன்றாரு. நல்லது. தூர தேசத்துலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பாரதத்திலும் அயல்நாட்டிலும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த குழந்தைகளிடத்திலும் கேட்குறாரு, ஆஹா ஆஹா செய்கிறீங்களா அல்லது ஏன் ஏன் கேட்குறீங்களான்னு யோசிக்கவே மாட்டீங்க. கேள்விக்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி கிடையாது, புள்ளி வைங்கன்றாரு. கேள்விக்குறி எழுதுங்க பாருங்க, எவ்வளோ வளைவா இருக்குது. புள்ளி எவ்வளோ எளிதாக இருக்கிறது, ஈஸியா இருக்குது. கண்களில் தந்தை பிந்துவை வைத்துக் கொள்ளுங்கள் போதும். பார்ப்பதற்கு கண்களில்
புள்ளி இருக்கிறது அல்லவா? அதே போன்று சதா கண்களில் புள்ளி தந்தைய வச்சுக்கங்க. வைத்து கொள்ள வருதா அல்லது சரிந்து விடுறதா கேட்கிறாரு. மேலும் கீழும் ஆகி விடுகிறதா? ஆக என்ன செய்வீர்கள்? எதற்கு விடை கொடுக்கணும்? ஏன் என்பதற்கு இப்ப விடை கொடுங்கள்ன்றாரு. ஒருபோதும் ஆச்சரியக்குறியும் வரக்கூடாது. இதுவா இப்படின்னு நடக்குமா என்ன? நடக்க கூடாது. ஏன் நடந்தது? கேள்விக்குறி இந்த மாதிரி கூடாது, ஆச்சரியக்குறியும் கூடாது. தந்தை மற்றும் நான், அவ்வளவுதான். சில குழந்தைகள் சொல்றாங்க, இப்படி நடக்கத்தான் செய்கிறது அல்லவா? உரையாடலின் பொழுது மிக சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கூறுகிறீர்கள். எதிரில் கூற முடியாது அல்லவா? பாபா மீட்ல முரளி பேசும்போதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, வாயே திறக்க மாட்டோம். தனியா வந்து அமிர்த வேலையில பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட புலம்புன்னு புலம்புவோம். சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா? எனவே உரையாடலின் போது அனைத்தையும் சொல்லிடுறீங்க, கூறிவிடுகிறீர்கள். சரி, என்ன வேண்டுமென்றாலும் நடக்கட்டும், ஆனால் நீங்கள் நடக்கக்கூடாது. டிராமால என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா நீங்க நடக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பறக்கணும்ன்றாரு. பறக்கணும் எனில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன் பார்க்க வேண்டும் கேட்கிறாரு. சரி, நீங்க பறந்து போயிட்டு தானே இருக்கணும். பறக்கிறவங்களுக்கு என்ன கீழே பார்வை? மேல பார்த்துட்டு போங்கன்றாரு. மேல பறந்துட்டு போங்க, கீழே நடக்கிறதெல்லாம் நீங்க எதுக்கு பாக்குறீங்கன்றாரு. பறக்கவும் மற்றும் பறக்க வையுங்கள். நீங்களும் பறங்க, எல்லாரையும் பறக்க வைங்க. சுப பாவனை, சுப விருப்பம் அந்த அளவுக்கு சக்திசாலியாக இப்ப இருக்க வேண்டும்ன்றார். இடையில் ஏன் என்றதே வரக்கூடாது. அந்த அளவுக்கு சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதாவது யார் மேலையும் இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிலாம் அது போகவே கூடாதுன்றாரு. சுப பாவனை, சுப விருப்பம் தான் எல்லார் மேலேயும் இருக்கும். கெட்ட பாவனை உடையவர்களையும் சுப பாவனை உடையவர்களாக மாற்றிவிட வேண்டும்ன்றாரு. 2ஆம் நம்பர், ஒருவேளை மாற்ற விடவில்லை என்றால் உங்களது சுபபாவனை சுப விருப்பம் அழிவற்றதா? ஒருவேளை அவங்க மாறல, அப்படியேதான் இருக்கிறாங்கன்னா, இருந்தாலும் நீங்க வச்ச சுபபாவனை சுப விருப்பம் அழிவற்றது. நீங்க நல்ல நல்ல எண்ணம் தானே வச்சீங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் மாறணும் தான் நீங்க சுபபாவனை சுப விருப்பம் தான் வச்சீங்க. அது அழிவற்றதுன்றாரு. சில நேரங்களுக்கானது அல்ல, அழிவற்றதுன்றாரு. எனவே உங்கள் மீது கெட்ட பாவனையின் பாதிப்பு ஏற்படவே முடியாது. நம்ம சுபபாவனை வைக்கிறதுனால யாருடைய கெட்ட பாவனை நம்ம மேல பாதிப்பு ஏற்படுத்தாதுன்றாரு. கேள்வியில் சென்று விடுகிறீர்கள். இவ்வாறு ஏன் நடக்கிறது? அவ்வப்போது கேள்வியில போயிடும். எல்லாருமே டிராமால நடக்கிற விஷயத்த பார்த்து கேள்விக்குறி வைக்க ஆரம்பிச்சிடும். இவ்வாறு ஏன் நடக்கிறது? எவ்வளவு காலம் இவ்வாறு நடக்கும்? எப்படி நடக்கும்? இதன் மூலம் சுபபாவனையின் சக்தி நமக்கு குறைஞ்சு போயிடுதுன்றாரு. இல்லையெனில் சுபபாவனை சுப விருப்பத்திற்கான சங்கல்பத்தில் அதிக சக்தி தான் இருக்குதுன்றாரு. நம்ம கேள்விக்குறி போடுறதுனாலதான் அந்த சக்தி குறைஞ்சிருதுன்றார். பாருங்கள், நீங்கள் அனைவரும் பாப்தாதாடம் இப்ப வந்திருக்கிறீங்க. முதல் நாளே இப்ப நினைவு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பிகே ஆகும்போது இல்ல பாபா மீட்ல நம்ம போய் சந்திக்கும் போது பாப்தாதா என்ன செய்தார்? பதித்தமாக தான் வருவார்கள், பாவியாக தான் வருவார்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம பாபா பார்க்கும்போது எப்படி இருந்தோம்? எல்லாமே நம்ம 5 விகாரம் நம்ம கிட்ட இருந்ததுதான். தூய்மையற்றவராக தான் போகணுமே பாபாட்ட. அப்ப பாபா பார்த்தாரு, பதித்தமா தான் அவர்கிட்ட வருவாங்க, பாவியாக தான் வருவாங்க, சாதாரணமாக தான் வருவாங்க, விதவிதமான விருத்தி உடையவர்கள் தான் வருவார்கள். திட்டுறதுக்குன்னே வருவாங்க சில பேர். எங்க கடவுளா வந்திருக்கிறாரு, அவர் 4 கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு தான் வருவாங்க. விதவிதமான பாவனை உடையவர்கள் வருவார்கள் தான் இல்லையா? என்னை ஏன் இப்படி சாவடிக்கிறாரு அப்படின்ட்டு அவர் ஒரு 4 கேள்வி கேட்கணுன்ட்டே வருவாங்க இல்லையா? அப்படிதான் வருவாங்க. ஆனா பாப்தாதா என்ன செய்தார்? ஆனா பாபா என்ன பண்ணாரு? அவர் வந்து என்ன, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாரு, சுபபாவனை வைத்தார் அல்லவா? எல்லார் மேலேயும் அவர் திட்டுறவங்களுக்கு கூட அவர் சுபபாவனை தான் வச்சார் அல்லவா? என்னுடையவர்கள், மாஸ்டர் சர்வ சக்திவான்கள் அப்படிதான் நினைச்சாரு. பார்த்த உடனே அப்படிதான் நினைச்சாரு. என் குழந்தை இது, என்னுடையவர்கள், மாஸ்டர் சர்வ சக்திவான்கள். நம்மளே வந்து சோப்புலாங்கி மாதிரி சொங்கி மாதிரி போயிருப்போம், அது ரொம்ப டிராமால அடி வாங்கி. ஆனா நம்மள போய் பாபா வந்து மாஸ்டர் சர்வ சக்திவான்கள் தான் பார்த்தாரு. இதய சிம்மாசனதாரிகள் என்று சுபபாவனை வைத்தார் அல்லவா? என் இதயத்துல உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகள் இதய சிம்மாசனதாரிகள்ட்டு சுபபாவனை வச்சார் அல்லவா? சுப விருப்பம் கூட வைத்தார் அல்லவா? நம்ம மேல சுப விருப்பம் தான் வச்சார். கண்டிப்பா இந்த குழந்தை மாறும், கண்டிப்பா இது வந்து முயற்சி பண்ணும், அப்படிதான் சுப விருப்பம் வச்சார். அதனால்தான் தந்தையினர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? அதனால்தான் பிக்கே ஆனோம் இல்லையா? ஹே பாவிகளே, ஏன் வந்தீர்கள் என்று தந்தை கேட்டாரா என்ன? பாபா நம்மளை கேட்டாரா, ஏ பாவிகளே ஏன் இப்ப வந்தீங்க? 5000 வருஷமா எங்க போனீங்க, இப்ப மட்டும் வந்துட்டீங்கன்னு கேட்டாரா பாபா? தந்தை கேட்கவே இல்லை இல்லையா? சுபபாவனை தான் வச்சார். என்னுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தை அப்படின்னு தான் பார்த்தார். தந்தை உங்கள் அனைவரின் மீதும் சுப பாவனை தான் வைத்தார், சுப விருப்பம் வைத்தார் எனில் உங்களது உள்ளம் என்ன கூறியது? என்னுடைய பாபான்னு சொன்னோம் இல்லையா? நம்ம என்ன சொன்னோம்? என்னுடைய பாபான்னு சொன்னோம். தந்தை என்ன கூறினார்? என்னுடைய குழந்தைன்னு சொன்னார். அதே போன்று சுப பாவனை சுப விருப்பம் வைத்தீர்கள் எனில் என்ன தென்படும்?
அதே மாதிரி நம்ம எல்லார் மேலேயும் சுபபாவனை சுபவிருப்பம் வைக்கணுன்றாரு. அப்பனா என்ன தென்படும்னா, கல்பத்திற்கு முந்தைய என்னுடைய இனிய சகோதரர் அப்படின்ட்டு தென்படும். என்னுடைய செல்லமான சகோதரி, நம்ம எல்லாரும் பிகேஸ் எல்லாரும் அவங்க எல்லாரும் இனிய சகோதரர், செல்லமான சகோதரி, அந்த மாதிரி தோணும். மாற்றம் ஏற்பட்டுவிடும் சொல்றாரு. எனவே இந்த ஆண்டு ஏதாவது செய்து காண்பிக்க வேண்டும். கைகளை மட்டும் உயர்த்தி விடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் கையை மட்டும் உயர்த்திடுறோம் இல்லையா? கைகளை உயர்த்துவது மிக ஈஸி, மிக எளிது. மனதின் கையை உயர்த்த வேண்டும்ன்றார். மனசால சொல்லணும், திட சங்கல்பம் வைக்கணும், சும்மா கையை மட்டும் தூக்கக்கூடாதுன்றார். ஏனெனில் அதிக காரியம் பாக்கி இருக்குது. இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தர் மேலேயும் பொறுப்பு, தலை மேல பொறுப்பு இருக்கு இல்லையா? எவ்வளவு வேலை கிடக்குதுன்றாரு பாபா. நீங்க மாட்டும் ஜாலியா இருக்கிறீங்க, எவ்வளவு வேலை கிடக்குது. ஏனெனில் அதிக காரியம் பாக்கி இருக்கிறது. பாப்தாதா பார்க்கிறார். உலக ஆத்மாக்களின் மீது அதிக கருணை ஏற்படுது பாபாக்கு. இப்போது இயற்கையும் கூட கலப்படைஞ்சிருச்சு. இயற்கை சுயம் களைப்படைந்து விட்டது. என்ன செய்யும் இயற்கை? ஆத்மாக்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. அங்கங்க என்ன பண்ணுது? கட்டடம்லாம் இடிஞ்சு விழுது, அங்கங்க நிலச்சரிவு. ஏன்னா அது களப்படிஞ்சு போய் எல்லாரையும் தொந்தரவு பண்ணுது. தந்தைக்கு குழந்தைகளை பார்த்து கருணை ஏற்படுகிறது இல்லையா? உங்கள் அனைவருக்கும் கருணை வரவில்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு என் குழந்தைய பார்த்து கருணை வருது, உங்களுக்கு வரலையா அப்படின்னு கேட்கிறார். செய்தி மட்டும் கேட்டு அமைதியாகிறீங்க, அவ்வளவுதான். இவ்வளவு ஆத்மாக்கள் சென்று விட்டாங்க. அந்த ஆத்மாக்கள் செய்தி கிடைப்பதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டனர் சொல்றாரு. பாருங்க, நிலநடுக்கம் இதெல்லாம் இறந்து போனாங்க, அவங்களுக்கு செய்தியே கொடுக்கல நீங்க. செய்தி கிடைக்காமலே செத்து போயிட்டாங்கன்றாரு. வஞ்சிக்கப்பட்டு விட்டனர். இப்போது வள்ளல் ஆகுங்கள், கருணை உள்ளமுடையவர் ஆகுங்கள்ன்றாரு. இப்போ நீங்க வள்ளல் ஆகுங்க, கருணை உள்ளமுடையவரா ஆகுங்க. கருணை ஏற்படும் போதுதான் அவ்வாறு உங்களால ஆக முடியுன்றாரு. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே தனக்குள் எல்லையற்ற வைராக்கிய விருத்தி உள்ளுணர்வு வெளிப்படுத்துங்கள். எல்லையற்ற வைராக்கிய விருத்தி, எல்லையற்ற வைராக்கியம். அன்னைக்கு கூட சொன்னாரு, இந்த வெறுப்புன்ற வார்த்தைய விட்டுருங்க, அது வந்து நல்லா இல்லை. அந்த வெறுப்புக்கு பதிலா வைராக்கியம் போடுங்க. அதாவது முழு உலகத்தின் மீதுமே அந்த வைராக்கியம், அந்த வெறுப்புக்கு பதிலா வைராக்கியம். எதுவுமே பிடிக்க கூடாதுங்க. இந்த உடல் பிடிக்கூடாது, எதுவுமே இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபுல்லா வைராக்கியம் வந்துடணும். அப்பதான் நம்ம வந்து அந்த எல்லையற்ற வைராக்கியம் உள்ளுணர்வு வரும். அதுதான் வந்து அதுதான் சாவி. அந்த சாவியை வச்சுதான் திறக்க போறாரு முக்திகாம். அது எல்லாருக்கும் வந்தாதான் முக்திதாம் கேட்டு ஓப்பன் ஆகும். இந்த தேக உணர்வின் நினைவு, இதுவும் எல்லையற்ற வைராக்கிய விருத்தியில் குறை இருக்கிறதுன்றாரு. அந்த தேக உணர்வு இருக்கு, தேக பத்தி சிந்தனை இருக்கு, இதெல்லாம் வந்து எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுல குறை இருக்குன்றாரு. சிறிய சிறிய எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் சிதி என்ன பண்ணுது? ஏற்ற இறக்கம் செய்கிறதுன்றாரு. சின்ன சின்ன விஷயம், எல்லைக்குட்பட்ட விஷயம், அதுல வந்து நம்ம சிதி குறையுது, மேலே கீழே இறங்குதுன்றாரு. காரணம் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுல குறை இருக்குது, பற்று இருக்குது, இன்னும் பற்று இருக்குது. என் உடம்பு, என் வீடு, என்னுடைய குடும்பத்தார், என் சென்டரு, என் ஸ்டூடெண்ட்ஸு, என் சேவை, இப்படியெல்லாம் பற்று இருக்குது. வைராக்கியமே இல்லைன்றாரு. போகணுன்ற வைராக்கியமே இல்லை, பற்று இருக்கிறது. எப்போது முற்றிலுமாக எல்லையற்ற வைராக்கியமுடையவர்களாக ஆகிவிடுவீர்களோ, எப்போ உங்களுக்கு ஃபுல்லா அந்த எல்லையற்ற வைராக்கியம் வருதோ, விற்த்தியிலும் வைராக்கியம் வருதோ, திருஷ்டியிலும் எல்லையற்ற வைராக்கியம், உள்ளுணர்வுலையும் வைராக்கியம், பார்வையிலும் எல்லையற்ற வைராக்கியம், சம்பந்தம் தொடர்பு, சேவை, எல்லாத்துலயும் எல்லையற்ற வைராக்கியம், அப்படியே பற்று இல்லாம சேவை பண்ணணும். அப்போதுதான் முக்திதாமத்தின் வாசல் கதவு திறக்குன்றாரு. இப்போது எந்த ஆத்மாக்கள் சரீரம் விட்டு செல்கிறதோ மீண்டும் அது பிறப்பெடுக்கும். இப்ப பாருங்க, இப்ப நிலநடுக்கம்லாம் இறந்துட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் திரும்ப போய் பிறப்பாங்க, மீண்டும் துக்கம் உடையதாக ஆகுன்றது. திரும்ப அவங்க பிறக்கிற இடத்துல துக்கமா தான் பிறப்பாங்க. ஏன்னா அந்த அந்த அதிர்ச்சிலாம் அவங்கள விட்டு போகாது. அந்த அதிர்ச்சியில இறந்தாங்க இல்லையா, திரும்ப போய் எங்கேயா பிறந்து அழுதுட்டு இருக்கும் அந்த ஆத்மா, துக்க முடியாததான் ஆகும். அதனால அவங்களுக்கெல்லாம் யார் முக்தி கொடுக்கறது? அவங்களெல்லாம் முக்தி கொடுக்கணும் இல்லையா? இப்போது முக்தி தாமத்தின் கதவு திறப்பதற்கு நிமித்தம் யாரு? நீங்க தானே. உங்க மேல எவ்வளவு பொறுப்பு இருக்கு, நீங்க மட்டும் அசால்ட்டா உட்கார்ந்துருக்கீங்கன்றார் பாபா. பிரம்மா பாபாவிற்கு துணைவர்களாக அல்லவா அப்படின்றாரு. நீங்க தானே துணைவர்கள், வேற யாராவதா? பிரம்மா பாபாவுக்கு துணைவர்கள் வேற யாரா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆக கதவு திறப்பதற்கான சாவி எல்லையற்ற வைராக்கிய விருத்தி தான். உங்களுக்கெல்லாம் எப்ப இந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வருதோ அப்பதான் முக்திதாம் கேட்டு ஓப்பன் ஆகுன்றார். இப்போது சாவி போடப்படவில்லை, சாவி தயாரே ஆகலன்றார், தயார் செய்யப்படவில்லை. பிரம்மா பாபாவும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, அவரும் பாக்குறாரு. அவரு 1969 போயிட்டு
வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அட்வான்ஸ் பார்ட்டியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயற்கையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதிகம் களப்படைஞ்சிடுச்சு இயற்கை. மாயாவும் தனது நாட்களை எண்ணிக்கொண்டு, மாயா நம்ம எப்போ முடிய போறோம்ட்டு அதுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இப்போது கூறுங்கள், ஹே மாஸ்டர் சர்வ சக்திவான்களை கூறுங்கள், என்ன செய்ய வேண்டும் சொல்லி நம்மளை கேட்கிறார் பாபா. நீங்க தானே மாஸ்டர் சர்வ சக்திவான்கள், சொல்லுங்க என்ன செய்யணும். இந்த ஆண்டு ஏதாவது புதுமை செய்வீர்கள் தானே, புது ஆண்டு என்று கூறுகிறீர்கள் எனில் புதுமை செய்வீர்கள் தானேன்னு கேட்கிறாரு. இப்போது எல்லையற்ற வைராக்கியம் முக்தி தாமம் செல்வதற்கான சாவியை இப்ப தயார் செய்யுங்க. நீங்கள் அனைவரும் கூட முதலில் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா. முக்திதாம் என்ன என்னமோ எல்லாரும் போறதுக்கான கேட்டா நம்மளும் அங்கதான் போகணும். நம்ம கூடவே எல்லாரும் வருவாங்க. அங்க போயிட்டு தான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போனோம் இல்லையா. அப்ப அதுக்கான சாவியை இப்ப தயார் செய்யுங்கன்றாரு. பிரம்மா பாபாவிடம் உறுதி கொடுத்துருக்கிறீங்க. என்ன உறுதி கொடுத்தீங்க? கூடவே செல்வம், கூடவே வருவோம், கூடவே ராஜ்யம் செய்வோம், கூடவே பக்தி கூட செய்வோம் அவர் கூடவே, எப்படிலாம் உறுதி சொல்லியிருக்கிறீங்க. எனவே இப்போது தயார் செய்யுங்கள்ன்றாரு. இந்த ஆண்டு செய்வீங்களா அல்லது அடுத்த ஆண்டும் தேவையா? இந்த ஆண்டு கவனம் செலுத்துவோம், அடிக்கடி செய்வோம் என்று கூறுபவர்கள் இப்ப கை உயர்த்துங்கன்றாரு. செய்வீர்களா? பிறகு உங்களுக்கு அட்வான்ஸ் பார்ட்டிகள் அதிக வாழ்த்துக்கள் கூறுவாங்க. அவர்களும் களைப்படைஞ்சிட்டாங்க இல்லையா. நல்லது. ஆசிரியர்கள் என்ன சொல்றீங்க? அட்வான்ஸ் பார்ட்டிங்க கூட களைப்படைஞ்சிட்டாங்களாம். அவங்களும் அந்த சரீரம் விட்டு போயிட்டு வேற ஒரு உடல் எடுத்து அந்த அட்வான்ஸ் காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு. எப்போ சொர்க்கம் வரும்ன்ட்டு எல்லாருக்கும் இருக்குது. ஆனா நம்ம தான் இன்னும் கர்மாதி தடையாம இந்த எல்லையற்ற வேற உணர்வு இல்லாம உட்கார்ந்துருக்கிறோம்ல. அதனால நம்மள கேட்கிறார் பாபா. நல்லது. ஆசிரியர்கள் என்ன சொல்றீங்கன்றாரு. முதல் வரிசையில் உள்ளவர்கள் என்ன கூறுகிறீர்கள்? முதல் வரிசையில் இருக்கிறவங்களா என்ன சொல்றீங்க? முதல் வரிசையில் உள்ள பாண்டவர்கள் மற்றும் முதல் வரிசையில் உள்ள சக்திகள் யார் செய்வீர்களோ அவங்க கை உயர்த்துங்க. பாதி கைகள் அல்ல, பாதி கை உயர்த்தினா பாதி தான் செய்வீங்க. உயரமா கை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. நல்லது. வாழ்த்துக்கள். நல்லது. இரட்டை அயல்நாட்டினர் இப்ப கை உயர்த்துங்க. யார் கை உயர்த்தவில்லை என்று ஒருவர் பார்த்து கொள்ளுங்கள். நல்லது. சிந்தி குழுவும் கை உயர்த்துறாங்க. அதிசயமா இருக்குது. சிந்தி குழு கை உயர்த்துறாங்க இல்லையா. நீங்களும் செய்வீர்களா? சிந்தி குழு செய்வீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. இதற்கும் இரட்டை வாழ்த்துக்கள் சொல்றாரு. மிக்க நன்று. ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சுபபாவனைக்கான சைகை கொடுத்து கையோட கை கோர்த்து செய்தியே தீர வேண்டும். நல்லது. சபையில் ஒருவர் யாரோ வந்து எஞ்சி திடீர்னு சத்தம் போடுறாரு. அனைவரும் அமருங்கள்னு சொல்றாரு பாபா. எதுவும் புதிதல்ல, இது டிராமால இருக்கு, எல்லாரும் உக்காருங்கன்னு சொல்றாரு. இப்போது ஒரு வினாடியில் புள்ளியாகி பிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். மேலும் வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வையுங்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள். வைக்க முடியுமா? ஒரு வினாடியில் நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர், அவ்வளவுதான். இப்ப ஒரு செகண்ட் பறந்தாம போயிடலாம். நான் பாபாவுக்கு முன்னாடி புள்ளியா ஜொலிச்சிட்டு இருக்கேன். பாபா எனக்கு முன்னாடி செந்நிறமான உலகத்துல செந்நிறமான பாபா, சத்தியம் சிவம் சுந்தரம் ஏராளமான அதிர்வலைகளோட ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு. நான் அவருக்கு முன்னாடி இருக்கேன். என்னுடைய பாவங்கள்லாம் அழியுது. பச்சித பாவன தந்தையினுடைய கிரணங்கள் என் மீது விழுறதுனால என்னுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிடுது. இப்ப நான் பாபாட்ட இருந்து சக்திகள், குணங்கள், அதிர்வலைகள் எனக்குள்ளார நிரம்புது. நான் சம்பன்னமா மாறிட்டு இருக்கேன். பரந்தாமத்துல பாபா மற்றும் நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர், வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. நல்லது. இப்போது நாலாபுறங்களிலும் உள்ள புது யுகத்தின் அனைத்து எஜமானர் குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் புது ஆண்டு கொண்டாடும் ஆர்வம் உற்சாகமுடைய குழந்தைகளுக்கு, சதா பறக்க வேண்டும் மற்றும் பறக்க வைக்க வேண்டும், இவ்வாறு பறக்கும் கலையில் உள்ள குழந்தைகளுக்கு, சதா தீவிர முயற்சியின் மூலம் வெற்றி மாலையில் மணியாக ஆகக்கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கு, பாப்தாதாவின் புது ஆண்டு மற்றும் புது யுகத்தின் ஆசீர்வாதங்களின் கூடவே தட்டுக்கள் நிறைச்சி பாபா ஆசீர்வாதத்தினோடவே தட்டுலாம் நிறைச்சி கொடுக்குறாராம். பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. வாழ்த்துக்கள். ஒரு கையினால் கை தட்டுங்கன்றாரு. நல்லது. வரதானம். ஏகாகிரதா ஒருநிலைப்படுத்தும் பயிற்சியின் மூலம் ஏக்ரஸ் ஒரே ரசனை ஸ்திதியை உருவாக்கக்கூடிய அனைத்திலும் வெற்றி சுரூபமானவர் ஆகுக. எங்கு ஏகாகிரதா இருக்கிறதோ அங்கு தானாகவே ஏக்ரஸ் ஸ்திதி இருக்கும். ஏகாகிரதாவின் மூலம் சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் வீணானவை அழிந்துவிடும், சக்தி வந்துவிடும். ஏகாகிரதா என்றால் ஒரே ஒரு சிரேஷ்ட சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதாகுன்றாரு. அதாவது ஒரே ஒரு எண்ணத்துல நிலைத்திருப்பது தான் ஏகாகிரதா. அந்த ஒரு விதை ரூப சங்கல்பத்தின் மூலம் முழு மரம் என்ற விஸ்தாரமும் அடங்கியிருக்கும். ஏகாகிரதாவை அதிகப்படுத்தும் பொழுது அனைத்து விதமான குழப்பங்களும் சமாப்தி ஆகின்றார்.
அந்த ஒருநிலைப்படுத்தும் சக்தி, மனசை ஒருநிலைப்படுத்துகிற சக்தி அதிகமாகும் போது எல்லா குழப்பமும் சமாப்தி ஆகிடும். அனைத்து சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் எளிதாகவே வெற்றி கிடைத்திடும். எப்போ ஒருநிலைப்பாடு அதிகரிக்குதோ அப்போ எல்லா எண்ணம், வார்த்தை, செயல் எல்லாமே ஈஸியாக வெற்றி கிடைச்சிரும். இதற்கு இப்போது ஏகாந்தவாசி ஆகுங்கள். அந்த ஒருவரோட நினைவுல அந்த ஒருவரோட முடிவுல அடங்கி போயிருங்க. அதான் ஏகாந்தவாசி. பரந்தாம நிவாசி. பரந்தாமத்துல இருக்கிற ஒரு சிவனை மட்டும் ஏகாந்தமா நினைவு பண்ணுங்க. அந்த மாதிரி ஏகாந்தவாசி ஆயிடுங்க. அப்ப எல்லாத்துலயுமே வெற்றி கிடைச்சணுன்றாரு. எண்ணம், சொல், செயல்ல. ஸ்லோகன்: ஒரு முறை செய்த தவற்றை அடிக்கடி யோசிப்பது என்றால் கரை மீது கரை ஏற்படுத்துவதாகுன்றார். ஒரு தடவை தவறு பண்ணிட்டு திரும்ப திரும்ப அதையே யோசிக்கிறோம்னா அது கரை மேல கரை நம்ம ஏற்படுத்துறோம்னு அர்த்தம்ன்றாரு. ஆகையால் கடந்து முடிந்தவர்களுக்கு இப்போ ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வையுங்கள் சொல்றாரு. அவ்யக்த இஷாரே: இணைந்த ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். இந்த நேரத்தில் ஆத்மா மற்றும் சரீரம் இணைந்திருப்பது போன்று தந்தை மற்றும் நீங்கள் இணைந்து இருங்க. என்னுடைய பாபா என்பது மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். தனது நெற்றியில் சதா துணையின் திலகம் வைத்துக் கொள்ளுங்கள். யார் சுமங்கலியாக இருக்கிறார்களோ, துணை இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டார்கள். யார் பாபாவை துணைவனா வச்சிருக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் பாபாவை மறக்கவே மாட்டாங்க. எனவே துணைவனை சதா கூடவே வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. அதனால இப்ப துணைவன் பாபாவை சதா கூடவே வச்சுக்கோங்க. கூடவே வைத்து கொண்டால் கூடவே செல்வீர்கள். இப்ப பாபா கூடவே வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப அவர் தான் ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃப், அந்த மாதிரி வாழணும். அந்த மாதிரி கூடவே வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா அவர் கூடவே கூட்டிட்டு போவார். மேலையும் போகும்போது கூடவே போவீங்க, கூடவே செல்வீர்கள். கூடவே இப்ப இருக்க வேண்டும், கூடவே செல்லவும் வேண்டும் பரந்தாமத்துக்கு. ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சங்கல்பத்திலும் இப்ப கூடவே இருக்க வேண்டும்ன்றார் பாபா. இப்போ ஒவ்வொரு செகண்டுமே, ஒவ்வொரு எண்ணத்துலையுமே பாபா கூடவே இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி பரிவார்.